ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் கிரேவி. இன்றைக்கி இது வந்து வஞ்சரம் மீன், இது வந்து வாவல் மீன். இந்த உப்படம் மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் கெட் இட் இன் ஹோல்சேல் ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம அந்த கிரேவி வந்து செய்ய போகிறோம் நம்ம வீட்டு ஸ்டைலில். ஸோ வந்து இதில் டோட்டலி லைக் 2 kgs இருக்குது ஃபிஷ்ஷு. இதை நம்ம நார்மலாக வாங்கினா 1100 rupees 2000 rupees வரும். பட் வி காட் இட் ஃபார் லைக் 700 rupees ரெண்டும் சேர்த்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுப்படி குழம்பு எப்படி வந்து செய்ய போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் விஷம் முறிக்கிறதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்புக்காக இந்த டீ கப்பில் வச்சுருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் வந்து இந்த வெந்தயம், சீரகம், கடுகு, ஓமம், இந்த வரமிளகா எல்லாம் வந்து நம்ம போட்டு ட்ரை சாட் பண்ணிடணும். அப்புறம் இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் இவ்வளோ ஒரு கை நிறைய ஒரு கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து ஒரு 3, அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாம் வந்து இந்த கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு வந்ததுக்கப்புறம் ஒரு 250 ml வாட்டர் வந்து எடுத்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி வந்து போட்டுக்கிறோம். இந்த புளி தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் வந்து போட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் கிரேட் பண்ணி வச்சது வந்து போட்டுக்கிறோம். இது வந்து வீட்டில் செஞ்ச ட்ரை பவுடர் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கோகனட்டும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு மீன் வந்து இறக்கிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் ஆயில் ஊற்றிடுறோம், நல்லெண்ணெய். இது வந்து இப்போ கொதிக்குது, அதனால 3 வரமிளகாய் போட்டுக்கிறோம். ஸோ எண்ணெய் பாப் பண்ண உடனே இதுக்கு வந்து சால்ட்டிங் இன்க்ரீடியன்ஸ் 1 கப் நல்லெண்ணெயோட 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், ஓமம், வெந்தயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுடுறேன். இப்போ வந்து இது நல்லா சால்ட் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ட்ரை சால்ட்டிங் ஆனோடனே 3 தக்காளி, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், நாட்டு ஸ்டைலில் பண்ணுறோம், அதனால நல்லாயிருக்கும். பூண்டு, இதை போட்டு மறுபடியும் வறுத்துடுறோம். இதுக்கு குக் ஆனதுக்கு இண்டிகேஷன் வந்து இந்த தக்காளி, நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளியும் தோல் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் சுருண்டு வந்துடணும். அப்போ வந்து 250 ml புளித்தண்ணி ஊற்றுறோம். நம்ம புளித்தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்த உடனே மல்லித்தூளும் பெப்பர் மற்ற பொடியெல்லாம் போட்டுடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் இந்த உப்பு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனும் போட்டுடுறோம். ஸோ தோல் தனியாக கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இண்டிகேஷன். ஒரு 250 ml தண்ணி விட்டுடுறோம். புளி ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கனால 250 ml தண்ணிக்கு அப்படியே போட்டுட்டேன். வாஷ் பண்ணாத புளியாக இருந்தால் நீங்கள் புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம், ஏன்னா கல் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்டாக பபிள் வர்றப்போ மல்லித்தூள், பெப்பரு, மஞ்சப்பொடி இருக்கிறது அப்படியே போட்டுடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கொதி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் கப் சைஸு கிரேட்டட் கோகனட்டு, ட்ரைடு, அதாவது வீட்டில் வந்து அந்த ப்ரௌன் கலர் ஓடு இருக்கும் இல்லையா தேங்காயில், அதை எடுத்துகிட்டு கர்னல் மேலே செருவி வெயில் காலம் இருக்கப்போ காய வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பொடி வந்து இப்போ போட்டுடுறோம். வீட்டில் பதப்படுத்தின தேங்காய் பொடி. அவசரத்துக்கு இது பச்சை தேங்காய் இல்லைனாலும் சிலப்போ நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆடட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது என்னோடய ஸ்டைலு. ஸோ இதெல்லாம் ஒரு சேர இப்போ கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்ச உடனே மீன் போட்டு கொத்தமல்லியை போட்டு நம்ம ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். இவ்வளவே தான். ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த டேஸ்ட் வந்து அன்கம்பேரபிள் டு எனி ஹோட்டல் ஸ்டைல். ட்ரை அண்ட் சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்ளி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் மீனை போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறோம். ஓகேவா? இப்போ இந்த குழம்பு லைட்டாக பபிள் வர ஸ்டேஜில், நுரைக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஃபிஷ் பீசஸ் போட்டுடும். இந்த மாதிரி நல்லா சதப்பட்டோடு இருக்கிற வாவல் மீனும் வஞ்சர மீனையும் போட்டுடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அத்தனை மீன் பீஸும் 1 கிலோ போல் வந்திருக்கும். 4 பேர்த்துக்கு சர்விங் ஆகும். வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டு குழம்பு வந்து ஒரு 10 minutes பாயில் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கூடவே கொத்தமல்லியும் போட்டுறேன். அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ரொம்ப குக் ஆகாத மாதிரியும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஷ்லி டைஸ்டு கொரியாண்டர் வந்து ஒரு கை நிறைய போட்டுரும். நம்ம மண்மணம் கமலம் மண் சட்டி மட்டும் இல்லை, ஆனால் ஸ்டீல் சட்டினால வாசனை அதே மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்சம் மண் சட்டி போட்டிங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளோஷர் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸு வச்சுடுறோம். அவ்வளோதான். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸார்பன்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ஹோம்மேட். எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் குவிசன் விட பெஸ்ட்டு ரெசிபி இது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம், இட்லி, ஈவன் சப்பாத்தி, புல்கா, ஃப்ரைட் ரைஸ் ஆர் ஒயிட் சீரக சம்பா ரைஸ்க்கு இது சாலச்சிறந்த காம்பினேஷன்.